வார்த்தையை நம்பி ஒரு மனுஷன் இருந்துட்டான்னா அந்த தேவனுடைய வார்த்தை அவனுக்கு என்னவெல்லாம் வேணுமோ அதை உண்டாக்கி கொடுக்கும். வாங்கி அப்படின்னா எது அவங்களுக்கு ஆண்டவர் அவங்களை வாழ வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தேவனும் தேவனுடைய வார்த்தையும் தான் வாழ வைக்கும். நீங்க கேட்கலாம், அப்ப இது இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. தேவன் வார்த்தை தான் உண்டாக்கிச்சு. ஹல்லேலூயா. இந்த விளக்கம் புரிஞ்சிட்டாவே பணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், இது எனக்கு வேலைக்காரன் தான். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பும் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 முதல் 3 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை குறித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ளார விசுவாசம் எனக்குள்ளார வந்துச்சு. ஏன்னா நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். நம்ம வார்த்தையை பற்றிலாம் பேசியிருக்கிறோம். விசுவாச அறிக்கையை குறித்து நம்ம எதை விசுவாசிக்கிறோம், எதை நம்புகிறோம், அதை தான் பேசணும், எதை எதிர்பார்க்குறோமோ அதை தான் பேசணும்னு சொல்லி, இல்லைங்களா? ஆனால் அந்த நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அதை எதிர் அடிப்படையில் எதிர்பார்க்கணும்னா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் எதிர்பார்க்கணுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை பற்றி நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு மேலான காரியங்களை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார நான் விசுவாசித்து இதை நான் பார்க்குறேன். அப்போ இங்கே சொல்லப்படுகிறது, ஆதியில் என்ன இருந்துச்சா? வார்த்தை இருந்தது. ஆமென். அப்போ இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு செய்யும், அது என்னவா இருக்குது, அது எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் விசேஷமாக இப்போ நம்ம ஆராதிக்கிறோம், அன்னி பாஷை பேசுகிறோம், உபவாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் முக்கியம்தான். எது முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதை மையப்படி சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. எது இருந்துச்சு? அப்ப வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு அந்த வார்த்தை எனக்கு தேவனாய் இருக்குதா? ஹல்லேலூயா. என்னங்க எப்படி கேட்குறீங்க? அந்த வார்த்தையை தாங்க நம்புறேன். தேவனா இருக்குதா? உங்களுக்கு உதாரணம் சொன்னா தெரியும். எத்தனை பேர் பணம் தெரியும்? 500 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 200 தெரியுமில்ல? இந்த பணம் நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் கடவுள பணம் இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் பணம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஆமாம் தானே? அதில் தான் பாருங்க, வேலைக்கு போனால் என்ன தான் வேணும்? பணம் கொடுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவோம் வேலைக்கு. ஆனால் வெறும் பேப்பரு, அது என்னது? வெறும் பேப்பரு. அந்த வெறும் பேப்பரை வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னன்னாலும் செய்கிறாங்க, என்னன்னாலும். அப்போ யோசிச்சு பாருங்க. அதனால தான் அப்படி அந்த பணத்தை நம்பி செய்கிறவங்களுக்கு அந்த பணம் கடவுளாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒன்று விளைவிக்கணும். பணம் அவசியம். பணம் எல்லாத்துக்கும் தேவைதான். அது இல்லைன்னா வாழ முடியாது, அது தேவைதான். ஆனால் அதை காட்டிலும் எது முக்கியங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கணும். இங்கே ஆதியிலே பணம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு, அது எல்லாத்தையும் வாங்கிச்சு அப்படியே சொல்லுது இல்லை. ஆதியிலே வார்த்தை. அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பணத்தின் அடிப்படையில் பணம் தான் உங்களுக்கு கடவுளை என்ன பண்ணுது இருக்குது. அதனால பணத்தை நோக்கி என்ன பண்ணுறாங்க? செல்லுறாங்க. ஆனால் பணத்தை நோக்கி செல்லாமல் நின்று பணம் அவங்கள நோக்கி வந்ததுன்னா அவங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ பணம் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்குது. நம்மளை பணம் ஆளுகை செய்யக்கூடாது. பணம் என்பது எனக்கு உங்களுக்கும் வேலைக்காரன். தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு ஆண்டவர். ஏன்னா பணம் ஏன் வேலைக்காரன் சொன்னால் கோச்சிக்காதீங்க, என்னடா இப்படி சொல்கிறாருன்னு. பணத்தை வச்சு ஒரு செயலை செய்யலாம், ஆனால் உன்னை உண்டாக்க முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை வச்சா உண்டாக்க செய்ய முடியும். அப்போ எது சிறந்ததுன்னு பார்க்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் சிறந்தது. அப்போ பணம் அவசியம் இல்லை, பணம் அவசியம். அந்த தேவனுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா பணம் எனக்கு எல்லாவற்றையும் பணத்தை என்ன பண்ணும்? ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் பணம் மட்டுமே எனக்கு இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் என்ன பண்ணாது. இன்னைக்கு நிறைய பேர் பணத்தை நம்பி தான் போகிறாங்க. அப்போ வாழ்கிறாங்க. ஆனால் அது நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன பண்ணாது அவங்க வாழ்க்கைக்கு இருக்காது. அப்போ இன்னைக்கு தேவனும் தேவனுடைய வார்த்தைக்கும் உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறாரா?
அப்படி ஆண்டவரா இருந்துட்டாருன்னா அவர் ஆண்டவர் தான்ங்கிறத உங்க வாழ்க்கையில் நிரூபிப்பார். இன்னைக்கு பணம் தான் உங்களுக்கு ஆண்டவர்னா பணம் நிரூபிச்சு உங்களால காட்டவே முடியாது. அவ்வளவுதான். நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க, பணத்தை கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, பணத்தை வாங்கி அப்படின்னா எது அவங்களுக்கு ஆண்டவர்? இதுதான் அவங்களை வாழ வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது வாழ வைக்காதுங்க. தேவனும் தேவனுடைய வார்த்தையும் தான் வாழ வைக்கும். நீங்க கேட்கலாம், அப்ப இது இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. இதையே தேவன் வார்த்தை தான் உண்டாக்கிச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பார்க்கிற உலகத்துல பார்க்கிற எல்லாத்தையும் பணம் உண்டாக்கல. புரியுதுங்களா? பணம் சிருஷ்டிக்கவில்லைங்க, தேவனுடைய வார்த்தை தான் சிருஷ்டித்தது. அந்த சிருஷ்டித்ததுல செயல்படுவதற்கு பணம் அவசியமாயிடுச்சு. இப்ப எல்லாருமே சிருஷ்டி எப்படி உருவாக்கப்பட்டன்னு பார்க்க தெரியல, எது செயல்படுதோ செயலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் செயல் பிண்டி போயிட்டு இருக்கிறாங்க. செயல் பிண்டி போகிறதுல சிருஷ்டித்த தேவனுடைய பிண்டி என்ன பண்ணும்? எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த விளக்கம் புரிஞ்சிட்டாவே பணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், இது எனக்கு வேலைக்காரன் தான், உன்னை வாங்க தான் முடியும், ஆனா எனக்கு சுகத்தை உண்டாக்கி கொடுக்க, ஹல்லேலூயா, பலத்தை உண்டாக்கி கொடுக்க. கேட்கலாம், நான் மாத்திரைலாம் சாப்பிட்றேனே, அப்புறம் இதை கொடுத்தா தானே மாத்திரை கொடுக்குறாங்க. நீங்க பாருங்களேன், இப்ப நம்ம தாங்க மாத்திரையை நம்பியே வாழ்ந்துட்டோம். ஆனா நமக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ரொம்ப நல்லவங்க. நம்மளை விட நிறைய பேர் மாத்திரையே வேணான்னு வாழ்ந்தவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும், மாத்திரையை காட்டிலும் தேவனும் தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது, அது என் வாழ்க்கையை வாழ வைக்கும். ஏன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் வச்சுட்டாங்க, அதை தான் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இது அவசியம்தான், ஆனா இது என்ன வாழ வைக்காது, இதனால எந்த காரியம் செய்ய முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தையால எல்லா காரியத்தையும் எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. எனக்கு வேலைக்காக தான் பணமே தவிர பணத்துக்காக வேலை இல்லை. ஆனா உலகம் எப்படி ஆச்சு தெரியுமா? இப்ப வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம், அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? எடுத்த உடனே சம்பளம் கேட்டோம்னா நீ பணத்துக்காக வேலைக்கு போறன்னு அர்த்தம். அவனுக்கு ஆண்டவர் பணம் மட்டும்தான். ஹல்லேலூயா. இந்த கால வேலையில கொஞ்சம் நமக்குள்ள டிஃப்ரெண்ட் வரட்டும். நான் சபைக்கு வரேன், பணத்துக்காக வரேன்னா நான் ஆராதிக்க போறேன், அவரை நம்ப போறேன், அவருக்குள்ளார வாழ போறேன், அவருடைய மகிமையை வாழ்க்கையை நான் பார்க்க போறேன். ஆனா பணத்துக்காக வர்றீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அது இல்லைன்னா அவனால இருக்கவே. இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கிறவங்க பணம் இல்லைனாலும் இருக்க பழகிட்டீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். பேர் பாருங்களேன், யார்ட்டையாவது பேசுறோம் தலை வெடிச்சிரும், யாரையாவது தேடி என்ன பண்ணுவோம், போவோம், இல்லை யாரையும் தேடி வர சொல்லிடுவோம். நான் பணத்துக்காகவே மற்றவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அதில் எந்த பிரயோஜனமும் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்பி ஒரு மனுஷன் இருந்துட்டான்னா அந்த தேவனுடைய வார்த்தை அவனுக்கு என்னவெல்லாம் வேணுமோ அதை உண்டாக்கி கொடுக்கும். ஏன்னா அந்த வார்த்தை தான் உலகத்தை உண்டாச்சு, அந்த வார்த்தை தான் உங்களை உண்டாக்கிச்சு, அந்த வார்த்தை என்ன உண்டாக்கிச்சு, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அதை உண்டாக்கி அதால் கொடுக்க. அப்ப அதை நான் நம்பும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது நான் அதை குறித்து எண்ணத்தில் வளர ஆரம்பிப்பேன். அதை குறித்து எண்ணத்தில் வளர ஆரம்பிக்கும் போதெல்லாம் சொல்றேன், என் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கவே, உங்க தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் யாரை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறேன்? தேவனையும் தேவனுடைய வார்த்தையும். ஏன்னா அங்க சங்கீதம் 132 சொல்றாரு பாருங்க, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தை என்ன பண்றாராம். அப்ப ஆண்டவர் எதை தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறாரு, எதை பெருசா யோசிக்கிறாரு? வார்த்தையை பெருசா யோசிக்கிறாரு. ஆனால் நாம் எப்ப பார்த்தாலும் சொல்லல, சபை கட்டுனா பணம் வேணும், இதை செய்யணும் பணம் வேணும், அதை செய்யணும், எல்லாத்துக்கும் பணம், திரும்ப பணம் வேணும் தான். பணம் எனக்கு வேலைக்காரன் அப்படின்னா வேலைக்காரன் எங்க உட்காரணும் அங்கதான் அவன் என்ன பண்ணும். ஆண்டவர் இடத்துல போய் வேலைக்காரன் உட்கார கூடாது. ஆண்டவர் இருக்கிறதுல ஆண்டவர் தான் இருக்கணும், வேலைக்காரன் இருக்கிறத வேலைக்காரன் தான் இருக்கணும். அப்படி இருந்துட்டானா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக என்ன பண்ணும், இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப எல்லாத்த காட்டிலும் ஆண்டவர் வார்த்தையை மையப்படுத்துகிறார், வார்த்தையை உயர்த்தி பிடிச்சிக்கிறாரு. அப்ப வார்த்தையை நாம பிடிச்சிக்கிட்டோம்னா நாமளும் மேலே வந்துடலாம். ஹல்லேலூயா. நம்ம போகும்போதே பணம் சேர்ந்து என்ன பண்ணும், என் பில்டி அதான் சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்ன பண்ணும், எப்படி பின்தொடரும்? நான் தேவனை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேன். அதுல எந்த கனெக்டிவிட்டி எந்த கட்டாகாம இருக்குதுன்னா என்னை தேடி அது என்னதான் வரும், நன்மையும் கிருபை. நன்மைனா எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாம் என்னை தேடி என்ன பண்ணும், வரும். இன்னும் சொல்ல போனா பைபிள் சொல்லுது, என்னை ஓவர்டேக் பண்ணி எனக்கு முன்னாடியே வீட்டில் போய் இருக்கும் பணம். இப்போ நான் வீட்டுக்கு தேவை அப்படின்னா எனக்கு முன்னாடி போய் என்ன பண்ணும், பணம் வீட்டில் என்ன பண்ணும். தேவனையும் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து எடுத்தோம்னா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம கூட இருக்கும். ஆனா நாளன்னைக்கு வந்துச்சுன்னா குறைய வந்துகிட்டே இருக்கும்.
இப்ப நமக்கு அந்த மாதிரி போக விரும்புதில்ல. இன்னைக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கும்பா, நாளைக்கும் இருக்கணுமா, நாளைக்கு என்ன வந்து பாரு. அல்லேலூயா. என்ன தேடு, என்ன நாடு, அப்படிதான் சொல்லி கொடுக்குறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடு. எங்க எதில் வைக்க சொல்றாரு? ஃபர்ஸ்ட் அதுல ஃபர்ஸ்டா இருக்குதா, மற்றெல்லாம் செகண்டா இருக்குதா? ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்டா இருந்துச்சுன்னா, செகண்டா இருந்துச்சுன்னா, உனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன வேணுமோ அதை என்ன பண்ணுவேன் உனக்கு. இப்ப நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் தேவைதான், ஆனா அது வேணுமே, இது வேணுமே, அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே, ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும். நீ முடிவு பண்ணணும். எதுவுமே இல்லைனாலும் வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தான் உலகத்தை உண்டாக்கிச்சு. எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒருவேளை இன்னைக்கு நிற்கதியா நிக்கிறீங்க, இதுக்கு மேல எனக்கு வாய்ப்பே இல்லை, எந்த உதவியும் இல்லை, யாரும் செய்ய மாட்டாங்க, யாருக்கும் உதவி இல்லை, எனக்கு நிற்கதிங்க, ஒரு வழி இல்லை அப்படின்னா வார்த்தை தெரியுதா? தேவனுடைய வார்த்தையை புரியுதா? நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா சொல்றேன், உங்களை உயர்த்தக்கூடிய இடத்துல வேற யாரையும் உயர்த்தவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப நீங்க யாரை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, யாரை நம்புறீங்க, யாரை சார்ந்து இருக்கிறோமோ முக்கியம். இன்னைக்கு நம்ம பணத்தையும் ஆண்டவரையும் சரியா கையாண்டுட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையின் உச்சத்தை யாரும் தடுக்க முடியாது. ஆனா அதை சரியா கையாளாம நான் டக்குன்னு பணத்தை பிடிச்சின்னு வச்சிங்களேன், என்னை விட பரிதவிக்கிற ஆள் வேற யாருமே. நீ உலகம் அப்படிதான், கிறிஸ்தவ உலகம் பரிதவிக்குது. நான் சொல்லுவாங்க பாருங்க. அப்போ நான் அப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்தப்போ, அப்போ இந்த சுனாமி டைமில் எல்லாருக்கும் ஆடு கொடுத்தாங்களாம், சபையிலேருந்து ஆடு கொடுத்தாங்களாம். அப்போ பார்த்தா சபையை நிரம்பிச்சான். ஆடு வாங்கின பிறகு ஆடு அங்கே ஃபுல்லாகிடுச்சு. இப்போ யார்கிட்ட ஆடு இருக்குதா? இல்லை. ஏன் தெரியுமா? அன்னைக்கு வரும்போது ஆண்டவர் தான் வந்திருந்தாங்கன்னா ஆடு இன்னைக்கு நின்று இருக்கும் அவங்களுக்கு. அன்னைக்கு அவங்களுக்கு ஆடு வேணும், அதுக்காக சபைக்கு வந்தாங்க. ஆண்டவர் வேணும்னு யாரும் வரவும் இல்லை, இவங்களும் கொடுத்துட்டாங்க. ஆனா ஆடோட போனவங்க இன்னைக்கு ஆடு மிச்சம் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க சரியா இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இல்லையே, ஆடு இல்லை, ஆளும் இல்லை, சபை இருக்குது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப இன்னைக்கு எது பின்னி நான் போகல, தேவனையும் தேவனை சார்ந்து நான் போக போறேன். அப்படி போகும்போது எனக்கு எல்லாம் அது என்ன பண்ணும், வந்துக்கிட்டே என்ன பண்ணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, சகலமும் அவர் மூலமாய், எதன் மூலமாக? தேவனாலும் தேவனுடைய வார்த்தையாலும் சகலமும் உண்டாக்கிச்சு. எனக்கு வெளிச்சம் வந்துச்சுன்னா, உங்களுக்கு வெளிச்சம் வந்துச்சுன்னா, நிற்கதியா இருக்கிறேன், வாழ முடியல, வசதியே இல்லை, எதுவுமே இல்லைனாலும், திரும்ப எதுவுமே இல்லைனாலும் அவரால் உண்டாக்கி கொடுக்குற நிற்கிறேன் பாருங்க, அந்த நிமிஷத்துல உண்டாக்கி கொடுக்க கர்த்தர் போதுமானவரா? நீ உங்களை பார்த்து தான் திரும்ப சொல்றேன், ஒண்ணுமே இல்லை, யாரும் கொடுக்கல, எனக்கு நிரந்தரம். அது இருந்துச்சுன்னா இது நிரந்தரமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப அதான் சொல்ற சங்கீதக்காரன், நான் எதையுமே நம்பல, வார்த்தையை நம்புறேன். ஏன்னா வார்த்தையின் மூலமாக ஒரு மகிமையை நீங்க என்ன பண்ண போறீங்க, கொடுக்க போறீங்க. அந்த மகிமையின் ஐஸ்வரியத்தை நான் வாழ விரும்புறேன், நீங்க வாழ விரும்பணும். அப்படி நின்றுட்டீங்கன்னா சொல்றேன், எங்க இருந்தாலும் உங்களை தேடி பணம் என்ன பண்ணும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, நீங்க நம்புங்க. அப்படி நம்பிட்டீங்கன்னா கர்த்தர் வார்த்தையும் பிடிச்சு கொள்ளுங்க. அதை நம்ப மறுக்கலைன்னா பணத்தை பிடிச்சிட்டு பணம் வேண்டி போயிடுவீங்க. அப்புறம் பணம் யார் கொடுப்பான்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் பணம் யாரும் கொடுக்க வேணாம், யாரை கொடுக்க வைக்கணும்னு கர்த்தர் நினைச்சாரோ அவரை கொண்டு கர்த்தர் கொடுக்க வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை உங்களை அழைச்சிது, அந்த வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்துது, அங்கே வார்த்தை உங்களை நீதிமானா மாற்றுது. அது எல்லாம் அதுதான் செஞ்சிச்சு. நாம நினைச்சிருக்க நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு, நான் நல்லா இருக்கிறேன்னு. இல்லைங்க, அந்த வார்த்தை என்ன பரிசுத்தப்படுத்துது, அந்த வார்த்தை என்ன நீதிமானா மாத்துச்சு. அப்ப சகலமும் அவர் மூலம் எனக்கு வந்துச்சு. எனக்கு பணம் மட்டும்தான் வரல, வந்துடும். என் மைண்ட்ல பணம் அடிக்கடி வந்து வந்து போகுது. 7 லட்சம் 7 லட்சம் 7 லட்சம்னு. இல்ல, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். அப்பதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, 7 போதுமா, பிறகு சொன்ன 7 போதுமா என்ன கேட்டாரு. அப்பதான் சொன்னேன், ஆண்டவரே இன்னைக்கு 7 போதும், ஆனா அடுத்து 10ஆதுன்னு தேடி. இன்னொன்னு சொல்லிருக்குது, என்ன தெரியுமா? அதை மட்டும் மறந்துடும் எல்லாரும், முகத்தை தேடுறோம்பாங்க, அதுவும் சொல்லுவாங்க. அப்புறம் இல்ல, பொல்லாத வழிகளை விட்டு.
இப்ப நமக்கு பொல்லாத வழின்னா என்னன்னு தெரியல. எது? அதான் பணத்தை நம்பியே வாழுறது. உனக்கு நாமம் கொடுத்துருக்கப்பா, என் நாமத்துல கேளுங்கிறாரு. இல்ல, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், யார்கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் பணத்தை. இது பொல்லாத வழி. உன் நல்ல வழியை காண்பிச்சிருக்கேன், உனக்கு என் நாமத்தை கொடுத்துருக்கிறேன், ஏன் ஜனம்னு சொல்லிருக்கிறேன். ஏன் ஜனம் என் நாமத்தை கொடுக்குன்னா என் நாமத்தை நீ பயன்படுத்தணும். வேற எங்கேயும் போய் உன் வழியை தேடிட்டு போவேன். இப்ப நமக்கு என்னன்னா, முகத்தை தேடுற ஆண்டவரே, பொல்லாத வழி விட்டுறியா ஆண்டவர்? முகத்தை தேடுற ஆண்டவரே. ஜெபம் 5 மணிக்கு பிரேயர், 5:10 5:40 பிரேயர் பிரதர், வரோம் ஐயா, அதெல்லாம் நீ காக்காத, பொல்லாத வழியை விட்டுட்டியா? உன் மனம் முழுக்க எண்ணெய் முழுக்க பொல்லாதா இருக்குது. அப்புறம் எப்படி நீ முகத்தை தேடும்போது உனக்கு பளிச்சுன்னு அடிக்கும் லைட்டு? ஆனால் லைட்டு பளிச்சுன்னு அடிக்குன்னு நினைக்கிறோம், அடிக்கவே அடிக்காது. அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, நல்ல விளைக்கணும். எந்த பொல்லாத வழி, ஆண்டரை விட்டு விலகுற எந்தெந்த காரியம் இருக்குதோ என்னங்க அதெல்லாம் நான் விட்டுடணும். ஏன்னா எனக்கு ஒரு நாமத்தை கொடுத்துருக்கிறாரு, ஏன் ஜனம் சொல்றாரு, ஏன் பிள்ளைன்னு சொல்றாரு, எனக்கு உரிமை கொடுக்கிறாரு, அந்தஸ்தை கொடுக்கிறாரு, மேன்மையை கொடுக்கிறாரு, உயர்வை கொடுக்கிறாரு, அப்பான்னு கூப்பிட்டு உரிமையை கொடுக்கிறாரு. அப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் மாட்டி பொல்லாத வழியிலே போய் அப்பாவும் இருக்கிறாரு, நான் மாட்டி பாவம் பண்ணிட்டே இருக்கிறேன், எப்படி இருக்கும்? அப்பா கடன் கடன் வாங்காம இருக்கிறப்பா, நீ கடன் கொடுக்குற மாத்தன்னு சொல்லிருக்காரு, நான் கடன் வாங்கிட்டே இருக்கிறேன், எப்படி இருக்கும்? அவர் சொல்றாரு, எப்பா நீ உன் ட்ரேட் என்ன தெரியுமா, உன் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? கடன் கொடுக்குற ஆளு, அதான் உன் ஸ்டேட்டஸ். ஆனால் அதை விட்டுட்டு பொல்லாத வழியிலே போகிற, யார்கிட்ட கடை வாங்கலாம். ஏன்னா இங்கே இருந்து வாங்கி அங்கே கொடுக்குவோம், அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்குவோம், பண்டை மாத்துறது. அது மாதிரி நினச்சிக்கிட்டோம். பண்டை மாத்துற விஷயம் இல்லை, ஆழம் மாறுற விஷயம், எண்ணங்கள் மாறுற விஷயம், சிந்தனைகள் மாறுற விஷயம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என் வழிகள் அவர் வழிகள். ஏன் சொல்றாருன்னா, எப்போதான் உன் வழி பூரா பொல்லாதான் இருக்குது, அதை விட்டு திரும்பி என் நாமத்தை நீ வச்சிருக்கிற, என் ஜனமா இருக்க, என் பிள்ளையா இருக்கிற, அதில் நீ உறுதியா நின்று வார்த்தையை பிடிச்சிக்க. வார்த்தையை பிடிச்சிட்டனா எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை வாழ என்ன பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதான் யோசுவா சொல்றாரு, சாவர வரைக்கும் யோசுவாவை கர்த்தர் பாதுகாத்தாரு, சாவர வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தாரு, சாகுற வரைக்கும் அவன் வெற்றியும் ஜெயத்திலையும் மேன்மையிலையும் போயிட்டே இருக்கிறான். போயிட்டு முடிகிற சமயத்துல சொல்றான், தன்னுடைய ஜனங்கள்ட்ட பார்த்து சொல்றான், எப்பா என்னை பார்த்தீங்களே, இப்போ எல்லாரும் செத்து போற மாதிரி நான் சாக போறேன் ஒரு நாள். ஆனா எனக்கு என்னெல்லாம் ஆண்டவர் வார்த்தை சொன்னாரோ எல்லா நல்வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றினார். ஒரு வார்த்தை கூட தவறி போகல. எத்தனை பேருக்கு புரியுது? வார்த்தை தெரியுதா? அதான் கடவுள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டீங்களா, அது உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நீங்க பிடிச்சிங்க, எல்லாத்திலும் வெற்றி. கடன்ல வெற்றி, சுகவீனத்தில் வெற்றி, பலவீனத்தில் வெற்றி, எல்லா நிறைவும் உங்களை தேடி என்ன பண்ணும். ஆமென் சொல்லலாமா? அப்போ நல்லா முடிவு பண்ணிக்கணும், இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எனக்கு கடவுளாக இருக்குது, அதுதான் எல்லாத்தையும் உண்டாக்குறது. தேவன் வார்த்தை எங்கே போகிறேன்? அரிசிக்கு சொந்தக்காரரு, பருப்புக்கு சொந்தக்காரரு, எண்ணெய்க்கு சொந்தக்காரரு, மெயினுக்கு வராங்க பவுனுக்கு சொந்தக்காரரு, டைமண்டுக்கு சொந்தக்காரரு. இப்போ நமக்கு பணம் வேணும், நகை வேணும், எதுவுமே வேணான்னு சொல்லிடாதீங்க. ஆனால் அதை காட்டிலும் தேவாவை நீ தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்களை அலங்கரிப்பார். ஹல்லேலூயா. தேடிக்கிட்டே இருக்கிறாரு. சொன்னால இளையகுமாரனை தேடிக்கிட்டே இருந்தார் இல்லைங்களா? தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் வந்தவொடனே அலங்கரிக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் அப்பாவும் வார்த்தை தான் வந்துட்டீங்கன்னா உங்களை அலங்கரிக்க அவர் போதுமானவராய், உங்களை உயர்த்த போதுமானவராய், உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராய். அப்போ இன்னைக்கு முடிவு பண்ண, ஆண்டவரே நான் எனக்கு வேற எதையும் பெருசாக என்ன பண்ணல, யோசிக்கல. ஏன் உங்கள் வார்த்தையை நீங்கள் உயர்த்தி பிடிக்க சொல்றீங்க, அந்த வார்த்தையை நான் உயர்த்தி பிடிக்கிறேன், அந்த வார்த்தையை நம்ப போகிறேன். அந்த வார்த்தை எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு தெரியுமா? அது முதல்ல வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு. ஒன்றுமே இல்லை, நிற்கதியாக இருந்தாலும் வார்த்தை உண்டாக்கும். நான் சாகிற வரைக்கும் அந்த வார்த்தை என்னை உயர்த்தும். யோசுவா தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, எப்பா நீ மாத்திரமல்ல உன் பிள்ளைகள்ட்டையும் சொல்லு, நம்மளை ஆண்டவர் அங்கேருந்து கொண்டு வந்தார், எல்லாம் பண்ணார், எல்லாம் ஓகே, இன்னைக்கு கானான் தேசத்தில் வந்திருக்கிறோம், இதெல்லாம் சுதந்திரிச்சிட்டோம், இதெல்லாம் எப்படி தான் நடந்துச்சு. ஒவ்வொரு முறையும் வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருந்தார்ப்பா. கொடுத்த வார்த்தையெல்லாம் எனக்கு நிறைவேற்றினாரு. நிறைவேற்றாத வார்த்தை ஒன்றுமே இல்லை. தவறி போகவில்லைன்னா குறி தப்பாமல் நடந்திருக்குது. வார்த்தை போட்டவொடனே எப்படி தான் வந்திருக்குது. சொல்கிறேனே, நீங்கள் யோசிக்காத காரியத்தை அவர் செய்யணுமா? வார்த்தை மட்டும் யோசிங்க.
ஆனால் பணத்துக்குரிய போட்டுருங்க, தேவைகளை போட்டுறீங்க, எல்லாத்தையும் போட்டுறீங்க, போட வேணான்னு சொல்லலை. இப்போ நான் எழுதி வச்சுக்கிறேன், இதுக்கு இவ்வளோ தேவை, இதுக்கு இவ்வளோ தேவை, இதுக்கு இவ்வளோ தேவை. இது யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்துருக்கிறதில்ல, எல்லாத்தையும் போட்டுருக்கிறேன். ஆனால் இதை எல்லாத்தையும் நீங்கள் தான்ப்பா செய்ய முடியும் அப்படின்னு அவரை பிடிச்சிட்டுன்னு அவரே சொல்கிறாரு. நான் செய்வேன் நம்புறியா? பொல்லாத வழிவிட்டு வந்துட்டியா? என்னை உறுதியாக பிடிச்சிருக்கிறியா? அவரே பிடிச்சிருக்கும் போது, ஏன்னா இப்போ நான் இப்போ பிரதர் இருக்கிற கையை பிடிச்சா பிரதருக்கு தெரியும். இப்போ கர்த்தர் நான் பிடிச்சிருக்கல, ஆனால் பிடிச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? எதை பிடிச்சிருக்கிறேன்? வார்த்தையை நம்புகிறேன். அவர் சொல்லியிருக்கிறா, செய்ய போகிறாரு. எப்போ பார்த்தாலும் எனக்கு எதை நினைப்பு வரணும்? வார்த்தையே நினைப்பு வரணும். ஏன்னா அவர் சொல்லிருக்கிறாரு, வார்த்தை எனக்கு நினைப்பூட்டு. உனக்கு தேவை வேணுமா? தேவையா நினைப்பூட்டாத. நீ லிஸ்ட் போட்டிருக்கப்பா, லிஸ்டையே எனக்கு நினைப்பூட்டாத. இந்த லிஸ்ட்டை காட்டிலும் மேலே செய்வேன் நான். ஆனா லிஸ்ட்டை எனக்கு நினைப்பூட்டாத, வார்த்தையை நினைப்பூட்டு. ஒவ்வொரு முறையும் வார்த்தையை நினைப்பூட்டுகிறேன். என் தேவன் இங்க எழுதியிருக்கிற எல்லா காரியத்தையும் அப்படி மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவா கொடுப்பார் எனக்கு தெரியும். எங்க அப்பா கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவர். கிள்ளி கொடுக்க தெரியுமா? புள்ளிவிட்ட கத்துக்கலாம். சின்ன புள்ளிவிட்ட ஒரு டைரி மில்க் வாங்கி கொடுத்துருங்களேன். எவ்வளோ பெரிய டைரி மில்க் வாங்கி கொடுத்தா கூட அந்த புள்ள எவ்வளோதான் கொடுக்கும்? அது வாய்க்குள்ளாரே போகாது, அவ்வளோதான் கொடுக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர் அல்ல ஆண்டவர். ஏன் தெரியுமா சொல்கிறாரு? என்னையே உங்களுக்காக என்ன பண்ணுறேன்? என்னையே கொடுத்துருக்குறேன். ஏன் தெரியுமா கொடுத்தேன்? இதுதான் சாம்பிள். மற்ற எல்லாம் அப்படி தான் என்ன பண்ணும்? என் மூலமாக எல்லாம் என்ன பண்ணும்? அவர் மூலமாக வராத காரியம் ஒன்றும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தேவை மீது அன்பாக இருக்கிறவங்களுக்கு இல்லை. எனக்கு நல்ல ஒரு வாட்ச் வேணும், வாட்ச் வேணாண்டவர், வாட்ச் வேணும், வாட்ச் வேணும், வரவே வராது. வாட்ச் வேணும்னு உங்களுக்கு தெரியும்பா. நான் அழகாக இருக்குன்னு அவரு விரும்பிட்டாரு, அப்போதான் அது வரும். எப்போ பார்த்தாலும் ஏன்னா பிள்ளைங்க சில வீட்டு நீங்கள் பார்த்து தெரியும், இதை இனி எனக்கு தெரியும் நீ கொடுக்க மாட்டேன்னு. நம்ம பிள்ளை எப்படி நம்மகிட்ட சொல்லுவோம்? இது சொல்லுவார் தான், செய்ய மாட்டார். ஒன்றும் இது சொல்லுவார் தான், செய்ய மாட்டார். இப்படியே நினச்சிட்டு ஆண்டவரை இல்லை இல்லை, சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன், செய்கிறவர் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்ம எல்லாருமே அவரை மேலே வைப்போம், அப்படி வார்த்தையை மேலே வைப்போம், அவரை உயர்த்துவோம். அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் செய்யும். அதனால் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், வார்த்தை எடுத்து நிறைய படிச்சிடணும், நிறைய சொல்லிடணும். சொல்லிட்டோம்னா எல்லா வார்த்தையும் என்ன பண்ணும்? நிறைவேற்றி வந்துட்டே இருக்கும். அப்போ அது நிறைவேற வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ அவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை கூட தவறி போகலைன்னா, ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகவே இல்லை. எல்லா வார்த்தையும் நிறைவேறி அவன் முடித்து அப்புறம் தான் மறிக்க போகிறான். இப்போ நமக்கு என்னென்னா, எங்கே செத்துருவோம் போல் இருக்க, பசி வாட்டுது, சாவ மாட்டான். சொல்லுங்க, சாவ மாட்டேன். கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் என் மூலமாக காண்பிச்சுட்டு தான் எனக்கு சாவு. ஹல்லேலூயா. அவ்வளோதான். நம்ம இங்கே சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் நான் வாழ்வேன், வாழ்ந்து காட்டுவேன். கர்த்தர் என்னை, நான் யாருங்கிறத கர்த்தர் என்ன பண்ணுவார்? காண்பிப்பார். ஆமென். ஏன் காண்பிக்கிறாரு? அவர் பிள்ளையா நான் இருக்கிறேன், அவர் பிள்ளையா நீங்கள் இருக்கிறீங்க, அதை மறந்துடவே கூடாது. அப்போ இன்றைக்கி நல்லா முடிவு பண்ணணும், நான் எது தேவைனாலும் எங்கே தான் போகணும்? இன்றைக்கி எது வேணாலும் நான் அவர்கிட்ட போகும்போது அவர் எனக்கு நிறைவாயும் நலமானதையும் கொடுக்க நல்லவராய் இருக்கிறாமே. அதான் செவ்வாய்க்கிழமை அந்த மெசேஜ் எத்தனை பேர் கேட்டுது? எப்படி அந்த வார்த்தையை நம்பினா மோசே? எப்படி வார்த்தையை நம்பினார் தெரியுமா? பாம்பை பிடிச்சா கடிச்சிடும், சாவு நிச்சயம். ஆனால் சாவுல நீங்க யோசிச்சு பாருங்க, சாவுக்கு பயந்து உசுருக்கு பயந்தாங்க போறான். இங்கேருந்து பயந்து ஓடி போனா வந்ததுலேருந்து உசுருக்கு அவனுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை கூட யாரும் அவனை மேற்கொள்ளவே முடியல. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த பாம்பை பிடிச்சா உசுருக்கு உத்தரவாதம் இல்லை, உத்தரவாதம் இல்லைனாலும் அதை பிடிக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, கடிக்கிற பாம்பு குச்சியா மாறுது, கோலா மாறுது.
கோலா இருந்தது பாம்பா மாறிச்சு, பிரச்சனை இல்லை. பாம்பா மாறணும்னே தெரிச்சு ஓடுறான். ஓடினவொடனே ஆண்டவர் வார்த்தை வருது, வாழப்படுறா. நான் நினைச்சான், இன்னொரு தடவை நினைச்சு பார்த்தேன், தலைப்படினாலும் பிடிச்சிருப்பான் அவன். ஏன்னா அவன் வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிற ஆளு, வார்த்தையை நம்புற ஆளுங்க, வார்த்தைக்காக வாடுற ஆளு. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் வார்த்தை தான் அவன் அழைச்சது. தலையப்படுறா மோசேன்னு சொன்னாலும் போய் பிடிச்சிருப்பான். ஏன்னா சொன்ன வார்த்தை யாருதுன்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையை சொல்லும்போது அது உசுரே போனாலும் அதை நான் செய்வேன். ஆனால் உசுறு போவாது. செத்துருவனும் வாழை பிடிக்கிறது இல்லை, வாழ போகிறேன். வாழ வைக்கிற வார்த்தை, இந்த வார்த்தை ஒன்று கூட தவறி போகாது, ஒன்று கூட நிறைவேறாமல் போகாது. அந்த வார்த்தையை நான் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி காரியமாக இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் மாறுதலை கொடுத்தே தீரும். மாற்றாததுன்னு ஒன்றுமே இல்லை, மாற்ற முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? குஷ்டரோகம் மாறுது, நம்ம குஷ்டரோகம் மாறுது. இந்த தேம்பல் மாறுமா மாறாதா? நமக்கு என்ன தேம்பல் மாறல, தேம்பல் மாறல, தேம்பல் மாறல. நீ தேம்பாத, தேம்புனா மாறாது. அவருடைய தழும்புகளால் எனக்கு சுகம். நல்லா முடிவு பண்ணிக்கணும். நான் வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறேன், இந்த வார்த்தையை மையப்படுத்துகிறேன். வார்த்தையின் மனுஷன் நான் வாழ போகிறேன், வார்த்தையின் மனுஷியாக வாழ போகிறேன். வாழ்ந்துட்டிங்கன்னா அது பாலைவனமாக இருக்கலாம், அது கடுமையான இடமா இருக்கலாம், கடுமையான சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வரும்போதெல்லாம் அதற்கு நிவாரணத்தை கொடுக்கும் வார்த்தை. ஹல்லேலூயா. அதில் வார்த்தையை பிடிச்சிக்குங்க, வார்த்தையை நம்ப ஆரம்பிங்க, வார்த்தையை படிக்க ஆரம்பிங்க, வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க. காலை எழுந்திருக்கும் போதே, அப்படி எழுந்திருக்கும் போதே நான் எழுந்த உடனே அப்பாவுடைய வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே புதிய நாளை கொடுத்துருக்கீங்க, புதிய கிருபையை கொடுத்துருக்கீங்க, புதிய தாளங்களை கொடுத்துருங்க, புதிய ஆற்றலை கொடுத்துருங்க, புதிய எண்ணங்களை கொடுங்க, புதிய சிந்தனைகளை கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவரீர் என்னை ஆசீர்வதியும். என்ன பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, என்ன நிரப்புங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆவி பயங்கர அனலாயிடும். ஆவி எப்படி அனலாகுறது தெரிய மாட்டேங்குது நமக்கு. இப்படிதான் அனலாகும். எப்படி அனலாகுறது? எப்படி வார்த்தையை சொல்லும் போது ஆவி குஷி ஆயிடும், பயங்கரமா செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க செய்ய ஆரம்பிச்சு அன்னைக்கே பார்ப்பீங்க உங்க ஆசீர்வாதத்தை. எழுந்திருக்கும் போது ஆவியில அனலாய் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லி எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மனது எண்ணத்துக்குள்ளார மாற்றல் உண்டாக ஆரம்பிக்கும். அது நடைபெறாத காரியம் நடைபெறக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்குள்ளார உருவாகும். முடியாத காரியங்களை முடியுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும்? ஏன்? நான் தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி என்ன பண்ணுகிறேன்? பிடிச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. பிடிங்க, வாழுங்க, முன்னேறுங்க, வெற்றி பெறுங்க. கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மேல் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். எழுந்திருக்கலாமா?